அவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பாய்ந்திருந்தால் நம் வீரர்களின் கதி என்னவாயிருக்கும்? அவர்களின் துப்பாக்கி குண்டுகள் என்ன செய்திருக்க முடியும்? 100 பேர் மடிந்தாலும் 1000 பேராக பாய்ந்து வந்து நம் வீரர்களை அழித்து புலித்தேவனை காப்பாற்றி இருக்கலாமே. ஆனால் அதற்கான தைரியம் அவர்களுக்கு வரவே இல்லையே. தமக்கும் அந்த கதி வராமல் பார்த்து கொண்டால் போதும் என்று பயத்திலேயே மிரட்சியோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நாம் எப்போதுமே அத்தகைய அச்சத்திலேயே வைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். நான் இங்கு வந்து சில நாட்களிலேயே அங்கும் இங்கும் சென்று பார்த்து அந்த மார்க்கத்தை கண்டுபிடித்து விட்டேன் கர்னல். Really? Yeah. என்ன வழி என்று சொல் மேஜர் கிரே. அந்த மருது பாண்டியர்களுக்கு துணையாக இருப்பது அம்பலக்காரர்களும் பாளையக்காரர்களும் தான் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? எஸ். அந்த பாளையக்காரர்களில் ஒருவரான கோபால நாயக்கர் தானே பல வீரர்களை உருவாக்குவதோடு பாசறைகளையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார். Definitely. அந்த பாசறைகளில் ஒன்றை முதலில் தாக்கி அழிக்கிறேன். அதை காணும் மக்கள் திகைத்து போவார்கள். பிரிட்டிஷாருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட பாசறை ஒன்றை அழித்து விட்டார்களே, இதே கதிதானே மற்ற பாசறைகளுக்கும் ஏற்படும் என நினைப்பார்கள். ஒரு பகுதியில் உள்ள ஒரு தலைவனை நாம் அழித்தால் மற்றொரு பகுதியில் இருக்கும் தலைவனும் பயப்படுவான். ஆனால் மக்களில் இருந்து உருவாக்கப்பட்ட வீரர்கள் அழிக்கப்பட்டால் மற்றவர்கள் அனைவரும் பயப்படுவார்கள். பாசறைகளில் சேர வேண்டும் என ஆசைப்பட்டவர்கள் நாளை நமக்கும் இதே நிலைதான் என நடுங்குவார்கள். மற்ற பாசறைகளில் இருப்பவர்கள் உயிருக்கு பயந்து ஓடுவார்கள். மக்களின் பய உணர்ச்சி அப்படியே இருக்கும். எக்ஸலன்ட் மேஜர் கிரே, எக்ஸலன்ட். விரைவில் அந்த பணியை தொடங்கிவிடு. ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இதில் சில அம்பலக்காரர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் வாளுக்கு வேலைக்கு மற்றும் இதை பற்றி தெரிந்து விட்டால் நீ எதுவுமே செய்ய முடியாது. Don't worry, Colonel. இந்த மேஜர் கிரே ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டால் அதை நிறைவேற்றியே தீருவார். பிறகு நீங்களே வியக்கும்படி அதை நடத்தி காட்டுகிறேன் பாருங்கள். Good luck. Thank you. குட் மார்னிங் துரை. Hey, சம்புலிங்கம். வா. Hey, சம்புலிங்கம். என்ன மேன் இந்த நேரத்தில்? துரை, நீங்கள் மிகவும் சோர்ந்து காணப்படுகிறீர்கள். உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஏதாவது செய்ய வேண்டாமா? அதற்காகத்தான் நான் வந்தேன். என்ன செய்ய போகிறாய்? உங்கள் மனம் மகிழும்படி ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறேன். Really? சுந்தரி வந்திருக்கிறாளா? சுந்தரி சுந்தரி சுந்தரி. அவள் ஆடுவதற்கு பெயர் நாட்டியமா? பரதம் என்ற பெயரில் கையையும் காலையும் அப்படியும் இப்படியும் ஆட்டுவாள். சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு போய் கட்டுப்பட்டு ஆடுவாள். ஆனால் இப்போது நான் அழைத்து வந்திருக்கும் பெண் அதை பற்றி பேசவே மாட்டாள். ஏன், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாள். நான் இப்போது இருக்கும் மனநிலையில் அதெல்லாம் வேண்டாம். நீ திருப்பி அழைத்து கொண்டு போ. இப்போதுதான் இது எல்லாம் வேண்டும். நீங்கள் மட்டும் அவள் நடனத்தை ஒரு முறை பார்த்து விட்டால் போதும். பிறகு யாரை பற்றியும் நினைக்க மாட்டீர்கள். ஆல்ரைட், எனக்காக இவ்வளவு தூரம் அழைத்து வந்து விட்டாய். உனக்காக பார்க்கிறேன். அவள் பெயர் என்ன? வனிதா மணி. இன்று நமக்கு இப்படி ஒரு விபரீதமான செய்தி வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. வாளுக்கு வேலியோடு செவத்தையாவும் வந்திருக்கிறார் என்றவுடனேயே ஏதோ பிரச்சனை என்று நினைத்தேன். அது சரியாக போய்விட்டது. கோபால நாயக்கரால் உருவாக்கப்பட்ட பாசறைகள் வெவ்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கனக சபாபதி, உலகநாத உடையார், உத்தமநாத படையாச்சியார், கடங்குடி குஞ்சநாயக்கர், பூபதி நாடார், கோமிரெட்டி கல்யாணி தேவர், எல்லப்ப முதலியார், உதய பெருமாள் கவுண்டர் என பல்வேறு புரட்சியாளர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தாங்கள் குறிப்பிட்டவற்றுள் ஒன்றான கனக சபாபதியின் பாசறையை இன்று மேஜர் கிரே தாக்கி அழித்திருக்கின்றார். இதன் மூலம் உங்கள் ஒவ்வொருவர் பாசறையையும் இப்படித்தான் அழிக்கப் போகிறேன் என்று அறைக்கூவல் விட்டிருக்கிறான் அந்த மேஜர் கிரே.
இனி எப்படி அவனால் அழிக்க முடியும்? இந்த முறை அந்த மேஜர் கிரே எந்த வழியை கையாண்டான் என்பதுதான் நமக்கு தெரிந்துவிட்டது. இரவு வெகுநேரம் விழித்திருந்த வீரர்கள் விடியற்காலை நேரத்தில் சற்று அயர்ந்து உறங்கும் சமயத்தில் தனது படைகளோடு வந்து வளைத்துக் கொண்டான் அந்த கயவன். வீரர்கள் விழிப்படைந்து என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் துப்பாக்கி குண்டுகள் சரமாரி பொழிந்திருக்கின்றன. அப்படியும் பயந்து பதுங்கவில்லை. நமது வீரர்கள் தங்களிடம் இருந்த வேல்களையும் வாள்களையும் கொண்டு போராடி இருக்கிறார்கள். ஆங்கிலேய வீரர்கள் பலரை படுகாயப்படுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் ஆங்கிலேயரின் நவீன ஆயுதங்களுக்கு முன்னால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும்? நமது வீரர்கள் அனைவரும் மடிந்து விட்டார்கள். பாசறையை சுற்றி பாதுகாப்பு வீரர்கள் இரவில் காவல் புரிந்திருப்பார்களே, அவர்கள் எதிரிகள் வருவதை பார்க்கவில்லையா? அதற்கு இடம் கொடுக்காமல் எந்தெந்த இடத்தில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்பதை சில நாட்களாகவே கண்காணித்திருக்கிறான் மேஜர் கிரே. அங்கெல்லாம் சில ஆங்கிலேய சிப்பாய்களை முன்னதாகவே அனுப்பி நமது பாதுகாவல் வீரர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் செய்தி தெரிவிக்கவோ யாரேனும் ஒருவர் ஓடி வந்து பாசறையில் உள்ளவர்களை எச்சரிக்கவோ வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. நயவஞ்சகன்! இவனையெல்லாம் வீரர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே பிரிட்டிஷ்காரர்கள். ஆங்கிலேயர்கள் ஆரம்பத்தில் இருந்து செய்த எல்லாமே நயவஞ்சக செயல்தானே வாளுக்கு வேலி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற விளம்பர பலகையோடு பாரத மண்ணில் கடைவிரிக்க வந்தவர்கள்தானே அவர்கள். காலப்போக்கில் அவர்களிடம் இருந்த ஒற்றுமையின்மை என்பதை பயன்படுத்திக் கொண்டு பிரித்தாளும் சூழ்ச்சியினால் அவர்களுக்குள் இருந்த பகையை அதிகமாக்கினார்கள். இரு ஆடுகள் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தம் கொட்டும் பொழுது இடையில் புகுந்த ஓநாய் போல் அந்த ரத்தத்தை ருசித்து பருகினார்கள். இன்று வடக்கில் உள்ள பல நாடுகள் ஆங்கிலேயர்கள் வசமாகிவிட்டன. தென்னகம் தான் இன்னமும் தன் உரிமையை விட்டுத் தராமல் போராடிக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது மருது பாண்டியர்கள் என்பது அந்த வெள்ளையனுக்கு தெரிந்திருந்தாலும் நேரடியாக மோத முடியாமல் சுற்றியுள்ள வலிமையான பாசறைகளை எல்லாம் அழிக்கத் தொடங்கி இருக்கிறார். இதன் மூலம் அம்பலக்காரர்களையும் பாளையக்காரர்களையும் பலவீனப்படுத்தி விட்டார். எங்களை எளிதாக நெருங்கிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த கனவு நிறைவேறாது. ஒரு பாசறையை அழித்து விட்டதால் மற்ற பாசறைகளையும் அழித்துவிட முடியும் என்று அந்த மேஜர் கிரே அகந்தை கொள்ள இடம் தரக்கூடாது. பாசறையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த கனக சபாபதி என்ன ஆனார்? அவரும் அதில் மடிந்து விட்டாரா? இல்லை. நேற்றைய தினமே அவர் கோபால நாயக்கரை சந்தித்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு சென்று இரவு அங்கேயே தங்கியிருக்கிறார். அந்த நேரத்தில்தான் இத்தகைய அசம்பாவிதம் நேர்ந்து விட்டது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அங்கு என்ன நடக்கின்றது என்பதை கண்காணிக்க ஆட்களை நியமித்திருக்க வேண்டும் அந்த மேஜர் கிரே. தலைவன் இல்லாத நேரம் பார்த்து பாசறையை தாக்குவது எளிது என்று இத்திட்டத்தை செய்திருக்கிறார். எப்படியோ இது விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஒரு தோல்விதான். இதன் மூலம் மற்ற பாசறைகளில் இருக்கும் வீரர்கள் சோர்ந்து விடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்வது வாளுக்கு வேலி? நம்மிடமும் நவீன ஆயுதங்கள் இருந்திருந்தால் ஆரம்பத்தில் ஓரிருவர் மடிந்தாலும் அடுத்தவர்கள் துப்பாக்கியோடு பாய்ந்து பகைவர்களை சுட்டுத் தள்ளியிருப்பார்கள். நமது ஒரு வீரன் பகைவரில் பல பேரை ஒரு நொடியில் தீர்த்து கட்டியிருப்பான். இதற்கு பிறகாவது கோபால நாயக்கர் நவீன ஆயுதங்களை உருவாக்கினால் நல்லது. அவரவற்றை உருவாக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? அதற்குள் அந்த மேஜர் கிரே அடுத்த பாசறைகள் மீது பாய மாட்டானா? அதற்கு முன் நாம் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் செவத்தையா? ஆங்கிலேயரிடம் இருக்கும் வீரர்களை விட நமது வீரர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை அந்த மேஜர் கிரேவிற்கு புரிய வைக்கிறேன். கோபால நாயக்கர் தன் வழியில் ஆயுதங்களை உருவாக்கட்டும். அதற்காக துப்பாக்கி தயாராகும் வரை நாம் காத்திருக்க முடியாது. பதிலுக்கு பதில் என்று அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும். எப்படி செய்வாய்? அவன் வழியிலேயே அவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். அந்த கிரேவிடம் எவ்வளவுதான் ஆயுதங்கள் இருந்தாலும் அவற்றை ஏற்க ஒவ்வொரு வீரன் தேவைப்படுகிறான் அல்லவா? அவன் அதை கையில் ஏந்துவதற்கு முன்பே அவனை வெட்டி சாய்த்து விட்டால் அந்த துப்பாக்கி குண்டுகள் யார் மீது பாயும்? செவத்தையா, தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள். இந்த தாக்குதலை நடத்த எனக்கு அனுமதி தாருங்கள்.
அதுவும் சரிதான். பகைவன் செய்ததை அவனுக்கே செய்து காட்ட நம்மாலும் முடியும் என்று அந்த மேஜர் கிரேவிற்கு உணர்த்த வேண்டும். வேண்டிய வீரர்களை அழைத்துச் சென்று உன் விருப்பப்படியே செய் செவத்தையா. ஆணை மன்னவா, நான் வருகிறேன். என்ன அப்படி பார்க்கிறாய் வாளுக்கு வேலி? அணையில் அளவுக்கு மீறி வெள்ளம் வந்துவிட்டது. அதுவாக உடைத்துக் கொண்டு போவதை விட நாமே உடைத்து வழிவிட்டு விடலாமே. அதைத்தான் செய்தேன். செவத்தையா வெற்றியோடு திரும்புவான். நீ தைரியமாக சென்று வா. இன்னும் என்ன செய்கிறீர்கள்? கோயிலுக்கு போக நேரமாகிவிட்டது. ஒரு வைரமுத்தா, பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து வைக்க வேண்டாமா? அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக இவ்வளவு நேரமா? சீக்கிரம் புறப்பட வேண்டாமா? கவலைப்படாதே. சற்று தாமதமாக போனால் சாமி ஒன்றும் கோவித்துக் கொண்டு எங்கேயும் போய்விட மாட்டார். அக்கா, நான் ஏன் அவசரப்படுகிறேன் என்று உங்களுக்கு புரியவில்லையா? புரிகிறது, நன்றாக புரிகிறது. கல்யாணி கோவிலுக்கு சீக்கிரமாக வந்து விடுவாள் என்றுதானே இப்படி பரபரக்கிறாள். அவள் எப்பொழுது வருவாள் என்பது எனக்கு தெரியாதா? நான் அவளிடம் வரவேண்டிய நேரத்தை சொல்லித்தான் அனுப்பியிருக்கிறேன். அந்த நேரத்திற்குத்தான் கல்யாணி வருவாள். அதற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு தாமதம் செய்யக்கூடாது அக்கா. பாகநேரியில் அவள் நிலைமை எப்படியோ, யார் யாருக்கு தெரியாமல் வரவேண்டியிருக்குமோ. குறிப்பிட்ட நேரத்தில் புறப்படும் பொழுது தடை ஏற்பட்டு விடுமோ என்று சற்று முன்னாலேயே கூட வந்திருக்கலாம் அல்லவா? அப்படி அவள் வரும் நேரத்தில் நான் இல்லாவிட்டால், இல்லை இல்லை, நாம் இல்லாவிட்டால் எவ்வளவு வருத்தப்படுவாள். அந்த நிலையை அவளுக்கு ஏற்படுத்தலாமா? நாம் சீக்கிரம் சென்றால்தானே அவளை சீக்கிரம் திரும்ப அனுப்ப முடியும். என்ன அக்கா அப்படி பார்க்கிறாய்? பேசுவது என் தம்பிதானா என்று பார்க்கிறேன். இந்த பொறுப்பு எல்லா விஷயங்களிலும் இருந்தால் நன்றாயிருக்குமே என்று யோசிக்கிறேன். போங்கள் அக்கா. சரி, நான் மட்டும் போகிறேன். அக்கா, என்ன வைரமுத்தா? அக்கா, அம்மா வருகிறார்கள். வைரமுத்தா, அம்மாவுக்கு புரியும்படி எதையும் உளறி விடாதே. மிகவும் நுணுக்கமாக கண்டுபிடித்து விடுவார். என்ன வீரம்மா, கோவிலுக்கு புறப்பட்டு விட்டாயா? ஆமம்மா. வைரமுத்தா, நீயுமா போகிறாய்? ஆமாம் அம்மா. என்ன நீ ஏதோ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன் என்றாய். இப்பொழுது வாராவாரம் தவறாமல் கோவிலுக்கு போக ஆரம்பித்து விட்டாயே. உன் அக்காள் வழக்கம் போல கோவிலுக்கு போகக்கூடியவள்தான். வேறு வேறு கோவிலுக்கு போவாள். ஆனால் இப்பொழுது சொல்லி வைத்தது போல் நம் ஊர் எல்லையில் இருக்கும் அந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போகிறாளே. ஆமாம் அத்தை, சொல்லி வைத்து விட்டுத்தான் போகிறார்கள். என்ன மாப்பிள்ளை, யாரிடம் சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? யாரிடம் சொல்வார்கள்? தெய்வத்திடம் தான் சொன்னார்கள். இனி நான் உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன், உன் பாதத்தையே பிடித்துக் கொண்டேன் என்று எல்லை கோயிலில் உள்ள தெய்வத்திடம் இவர்கள் சொல்லி வைத்து விட்டார்களே. ஆமாம் அம்மா, அந்த கோயிலுக்கு போய்விட்டு வந்தாலே மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. அதேதான் அம்மா, மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. யாருக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் விரைவில் விலகி ஓடிவிடும் என்று அங்கு வருபவர்கள் சொல்கிறார்கள். ஆமாம் ஆமாம், இவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. அங்குள்ள அம்மனுக்கு அவ்வளவு சக்தி, எல்லையற்ற துன்பங்களை நீக்கும் எல்லையம்மன் அல்லவா? அங்கே சொல்லியபடி, அதாவது வேண்டிக் கொண்டபடி நடந்து கொள்ள வேண்டாமா? சீக்கிரம் இவர்களை அனுப்பி வையுங்கள் அத்தை. மாமா, இன்றுதான் நீங்கள் என் மனதை புரிந்து கொண்டு பேசுகிறீர்கள். என்னை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்பது இப்பொழுதுதான் புரிகிறது. ஏதோ இப்போதாவது இந்த மாமனை புரிந்து கொண்டாயே.
அதுவே எனக்கு போதும். என்ன வீரம்மா, அந்த கோவிலுக்கு போவதால் நிம்மதி ஏற்படுகிறது என்றாயே, அத்தையையும் உன்னோடு அழைத்து செல்ல வேண்டியதுதானே? உன் தாயின் வேதனைகள் தீர வேண்டும் என்ற அக்கறை உனக்கு மட்டும் இல்லையா என்ன? அத்தையையும் அழைத்துச் செல். என்ன வைரமுத்தா, நான் சொல்வது சரிதானே? மாப்பிள்ளை, நான் வீட்டை விட்டு எங்கும் போவதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் என் மனதில் கொண்ட வஞ்சம் என்று நிறைவேறுகிறதோ அன்றுதான் நம் மாளிகையின் வாயிற்படியை தாண்டுவேன். என் கணவரை கொன்றுவிட்டு எங்கோ சென்று மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாகநேரிக்காரன் விஜயபாஸ்கர சேதுபதியை கண்டுபிடித்து பழி தீர்க்க வேண்டும். அந்த குடும்பத்தையே வேரோடு சீரழிக்க வேண்டும். போதும் அம்மா, போதும். இப்பொழுது நாங்கள் கோயிலுக்கு போகும் நேரத்தில் நீங்கள் எதற்கு இதையெல்லாம் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? பல வருடங்களாக இவ்விஷயங்களை கேட்டு கேட்டு காது புளித்து விட்டதம்மா. என்னடி பேசுகிறாய் நீ? என் மனதில் அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத போது நான் எதை பற்றி பேச முடியும்? உனக்கு வேண்டுமானால் அதை கேட்டு கேட்டு காது புளித்து போயிருக்கலாம். எனக்கு அப்படியல்ல. அதை பேச பேச ஒரு உத்வேகம் எனக்குள் பிறக்கிறது. சின்ன எஜமானி அம்மா, நீங்கள் புறப்பட வண்டி தயாராக உள்ளது. கணக்கு பிள்ளை, இவர்கள் எங்கே போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சின்ன எஜமானி அம்மா, வார வாரம் கோவிலுக்கு போவது வழக்கம்தானே அம்மா? நான் தானே வண்டியை அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தெரியாமல் இருக்குமா? சரி, இந்த முறை நீங்களும் இவர்களோடு கோவிலுக்கு செல்லுங்கள். எதற்கம்மா? நாங்கள் ஏதோ எங்கள் மன நிம்மதிக்காக போகிறோம். இதில் இன்னொருவர் எதற்கு? வீரர்கள் எதற்கு? அதிலும் கணக்கு பிள்ளைக்கு இங்கு நிறைய வேலைகள் இருக்கும். இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அவர் எங்களுடன் கோவிலுக்கு வர வேண்டுமா? நாங்கள் என்ன புதிதாகவா அந்த கோயிலுக்கு போகிறோம்? வார வாரம் போகும் கோயில் தானே. அதில்தான் வைரமுத்தா பிரச்சனை இருக்கிறது. வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் நான் அதற்காக கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் போவது பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நடுவில் இருக்கும் கோவில் அல்லவா? காலம் கெட்டு கிடக்கிறது. சூழ்நிலையோ மோசமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இரு அம்பலங்களுக்கு இடையே உள்ள அந்த இடத்திற்கு நீங்கள் போவது, குறிப்பாக வைரமுத்தன் செல்வது சரியல்ல. தொடர்ந்து கோவிலுக்கு வருகிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு பாகநேரிக்காரர்கள் ஏதாவது செய்யலாம் அல்லவா? என்னம்மா பேசுகிறீர்கள்? உங்கள் மகன் மீது உங்களுக்குள்ள நம்பிக்கை அவ்வளவுதானா? என்னையும் அக்காவையும் பாதுகாத்துக் கொள்ள எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் அந்த பாகநேரிக்காரர்கள் நிச்சயம் அப்படி ஒரு காரியத்தில் இறங்க மாட்டார்கள். வைரமுத்தன் சொல்வதும் சரிதான். அவர்கள் இருவரும் போகட்டும், விட்டு விடுங்கள் அத்தை. வீரம்மா, உன் தம்பியை அழைத்துக் கொண்டு போமா. சீக்கிரம் போ, குறிப்பிட்ட நேரம் தவறிவிடப் போகிறது. கூட்டம் வந்துவிட்டால் நிம்மதியாக சாமியை தரிசனம் செய்ய முடியாதல்லவா? அதற்காக சொன்னேன். கணக்கு பிள்ளை, நீங்கள் செல்லுங்கள், உங்கள் பணிகளை கவனியுங்கள். ஆகட்டும் ஐயா. வைரமுத்தா, பதற்றமே இல்லாமல் கோயிலுக்கு சென்று அம்மனை நிம்மதியாக தரிசித்து விட்டு வா. செல்லுங்கள். நாங்கள் வருகிறோம் அம்மா. வா வைரமுத்தா. நில்லுங்கள் அத்தை, எங்கே போகிறீர்கள்? என் பணிகளை கவனிக்கப் போகிறேன். அதையெல்லாம் விட முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது. என்ன மாப்பிள்ளை அது? இப்போது வீரம்மாளும் வைரமுத்தனும் கோவிலுக்கு போகிறார்களே, அவர்களை பின்தொடர்ந்து போக வேண்டும். ஏன்? காரணமாகத்தான். சரி, போய் வாருங்கள். நான் மட்டும் போனால் போதாது, நீங்களும் வர வேண்டும். நான் வாசலை தாண்டி வரமாட்டேன் என்று சபதம் செய்ததை பற்றி இப்பொழுதுதானே பேசிக் கொண்டிருந்தோம். அதற்குள் அழைக்கிறீர்களே. அந்த சபதமே உங்கள் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே? அதுதானே உங்கள் லட்சியம்? ஆமாம்,
நீங்கள் கோவிலுக்கு வராமல் போனால் அந்த லட்சியத்தையே நிறைவேற்ற முடியாது. பிறகு உங்கள் சபதத்தால் என்ன பயன்? சபதமா, லட்சியமா, எது முக்கியம்? நீங்களே முடிவு செய்யுங்கள். என்ன பிரச்சனை மாப்பிள்ளை? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் மகனும் மகளும் இவ்வளவு வேகமாக கோயிலுக்கு போகிறார்களே, சாமியை தரிசனம் செய்வதற்காகவா? வேறு யாரை பார்க்க போகிறார்கள்? பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியின் தங்கை கல்யாணியை பார்க்க போகிறார்கள். ஆமாம் அத்தை, பெரிய நாயகிக்கும் வீரம்மாளுக்கும் ஒரு புதிய உறவு ஆரம்பித்திருக்கிறது. உங்கள் மகள் அந்த பெரிய நாயகி வாளுக்கு வேலியின் அருமை தாயார் கொடுத்த பிரசாதத்தை அன்று வாங்கி இங்கு கொண்டு வந்தாளே, அதற்கு பிறகு நீங்கள் அவளை கோயிலுக்கு போகாமல் தடுத்திருக்க வேண்டும். எங்கும் செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டீர்களே. இப்போது அது விட முடியாத தொடர்பாக மாறி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அக்கா பெரிய நாயகியை சந்தித்து உரையாட சென்று விட்டால், தம்பி அவள் மகள் கல்யாணியோடு உறவாட சென்றிருக்கிறான். மாப்பிள்ளை, புரியும்படியாக சொல்லுங்கள். வைரமுத்தன் கல்யாணியை எதற்காக சந்திக்க வேண்டும்? என்ன அத்தை இது, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்களே. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எதற்கு தனிமையில் சந்திக்க வேண்டும்? காதலிக்கத்தான். வைரமுத்தனும் கல்யாணியும் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக விரும்புகிறார்கள். இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? இதற்கு அடித்தளம் போட்டது நீங்கள்தான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீர்கள்? நான் என்ன செய்தேன்? அம்பலக்காரர்கள் அனைவரையும் தன் வட்டத்தில் கொண்டு வர பரிவட்டம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தினானே அந்த வாளுக்கு வேலி. அப்போது அதற்கு வல்லத்தரையனும் வைரமுத்தனும் போகக்கூடாது என்று நான் தடுத்தேன். ஆனால் நீங்கள் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தீர்கள். வல்லத்தரையனை பொறுத்தவரை தன் வஞ்சத்திலிருந்து சிறிதும் மாறவில்லை. ஆனால் வைரமுத்தன் அப்பொழுதே அங்கே கல்யாணியை சந்தித்த உடனேயே மாறிவிட்டான். தன் மனதை பாகநேரியிலேயே விட்டுவிட்டு வெறும் உடம்பை மட்டும்தான் பட்டமங்கலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறான். இப்போது எனது அருமை தர்ம பத்தினியான தன் அக்காளின் ஆதரவோடு கல்யாணியை சந்திக்க போயிருக்கிறான் வைரமுத்தன். மாப்பிள்ளை, நீங்கள் சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் வீரம்மாள் என் மகள் என்றோ வைரமுத்தன் என் மகன் என்றோ நான் பார்க்க மாட்டேன். கல்யாணியோடு சேர்த்து அவர்கள் இருவரையும் என் கையாலேயே வெட்டி போட்டு விடுவேன். அதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கும் அந்த இடம் கோவிலாக இருக்காது, யுத்த பூமியாகிவிடும். அபிஷேக நீர் ஓடுவதற்கு பதில் இரத்த ஆறு ஓடும். அவசரப்பட்டு அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள் அத்தை. நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று இப்போது அங்கு நேரில் வந்து பார்த்து நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள். நாம் முதலில் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு பிறகு நீங்கள் கல்யாணியை கொல்ல வேண்டாம். பாகநேரி அம்பலக்காரரின் வீட்டு பெண் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் ஒரு பகை நாட்டு ஆணை சந்திக்கிறாள் என்ற செய்தி நாடெங்கும் பரவி அதுவே பாகநேரி அம்பலக்கார குடும்பத்தை அவமானத்தால் கொன்றுவிடும். சபதத்தை மீறமாட்டேன் என்று வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து வைரமுத்தன் கல்யாணியின் உறவை மேலும் பலப்படுத்தப் போகிறீர்களா? இல்லை, லட்சியம்தான் பெரிது என்று வீட்டை விட்டு வெளியே வந்து அவர்களை கையும் களவுமாக பிடித்து பெரிய நாயகியின் குடும்பத்தை அவமதிக்கப் போகிறீர்களா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் வாசலில் காத்திருக்கிறேன். தயங்காதே வள்ளியம்மை. 20 வருட லட்சியத்தை நிறைவேற்ற உன் சபதத்தை நீ மீறத்தான் வேண்டும். உன் வீட்டு வாசலை தாண்டத்தான் வேண்டும். Cheers! Cheers!
வைரமுத்து, வீரப்பா, அதப்பா, அதப்பா. சொல் சிவத்தையா. ஆணவ சிரிப்பு சத்தம் கேட்கிறதா? நன்றாக கேட்கிறது. நமது பாசறை ஒன்றை அழித்து விட்டோம் என்ற ஆணவத்தில் அதை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மேஜர் கிரேவும் அவனது தளபதியும். உண்மைதான் சிவத்தையா. நமது வீரர்களை கொன்றுவிட்டு அவர்கள் உடம்பிலிருந்து ஓடிய உதிரத்தையே மதுரசமாக்கி பருகிக் கொண்டிருக்கிறான் அந்த கிரே. அவனை வெட்டி சாய்த்து அவன் உதிரத்தை நம் வீரர்களின் கல்லறையில் தெளித்தால்தான் என் ஆத்திரம் அடங்கும். அவ்வளவு எளிதாக அவனை கொன்றுவிடக் கூடாது அதப்பா. அவனோடு வந்து நம் வீரர்களை கொன்ற ஆங்கில சிப்பாய்களில் ஒருவர் கூட உயிரோடு மிஞ்ச முடியாதபடி அத்தனை பேரையும் கொன்று குவிக்க வேண்டும். தன் கண் முன்னாலேயே நம் பாசறை வீரர்களை கொன்ற வெள்ளைய வீரன் ஒருவன் கூட மிச்சமில்லாமல் செத்து மடிவதை அந்த மேஜர் கிரே பார்த்து துடிக்க வேண்டும். அதுதான் சரி. வா போகலாம். நில்லாதப்பா. என்ன, நீ இப்படியே வா போகப் போகிறாய்? ஆமாம். வேண்டாம், நீ இப்படியே வர வேண்டாம். ஏன்? நான் மறைந்து வாழ்பவன். தாக்குவது நான் தான் என்று தெரிந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ யார் என்பது வெள்ளையர்களுக்கு தெரியக்கூடாது. அதனால் உன்னுடைய முகத்தை மறைத்துக்கொள். எக்காரணத்தை கொண்டும் நீ அங்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எதற்காகவும் உன் பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆதப்பா, முதலில் கூடாரத்தை சுற்றியுள்ளவர்களின் கதைகளை முடித்துவிட்டு பிறகு அவர்களை முடிப்போம். நீ இந்த பக்கமாக செல், நான் இப்படி செல்கிறேன். Drink. போதும், enough. No. நமது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவில் நிலை பெற்று விட்டதற்கு அடையாளமாக தமிழர்களின் நிறைய பாசறைகளை நாம் கொன்றிருக்கிறோம். So,
It's a celebration. Enjoy. Okay. நாம் அந்த கோபால் நாயக்கரின் ஒரு பாசறையை மட்டும் அளிக்கவில்லை, அவர்கள் கட்டியிருந்த மனக்கோட்டையை ஒரு அடித்தளத்தையே அடித்து உடைத்து விட்டோம். இதான் இந்த மேஜர். நீங்கள் சொன்னால் இன்னும் எத்தனை பாசறைகள் வேண்டுமானாலும் அழித்து விடலாம். நம்ம எதற்கும் தமிழகத்து வீரர்களை அவர்கள் மண்ணிலேயே கொன்று புதைத்து விடுவோம். நாம் இப்போது கோபால் நாயக்கரின் பாசறை அளித்திருப்பது ஒரு தொடக்கம்தான். இன்னும் இது போல பல பாசறைகள் இருக்கின்றன. நாளுக்கு ஒரு பாசறையாக ஒவ்வொன்றாக அடித்து நொறுக்க வேண்டும். இனிமே பாசறைகள் அமைப்பதற்கு வீரர்களே இல்லை என்ற அளவிற்கு அனைவரையும் அழிக்க வேண்டும். செய்வீர்கள் அல்லவா? Yes, Major. நீங்கள் உத்தரவிட்டால் எத்தனை பேரையும் குருவிகள் சுடுவது போல் சுட்டு தாழி விடுவோம். Good, very good. உன்னை போல் 10 வீரர்கள் இருந்தால் போதும். 10 நாளில் மொத்த பாரதத்தையும் பிரிட்டிஷாருக்கு அடிமையாக்கி விடுவேன். உன் கனவு நிறைவேறாது மேஜர் கிரே. நீ ஒருபோதும் எங்களை அடிமையாக்க முடியாது. யார் நீங்கள்? நீ எங்கள் பாசறைகளில் ஒன்றை அழித்ததாக சொன்னாயே. எங்கள் வீரர்கள் அத்தனை பேரையும் கொன்றதாக பெருமைப்பட்டுக் கொண்டாயே. அங்கு விழுந்த வீரர்கள் ஒவ்வொருவரும் உயிர் பெற்று உன்னை பழிவாங்க வந்திருக்கிறோம். அப்படி நடக்க முடியாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். செவத்தையா. செவத்தையாவா? ஓ, பெயரை மட்டும் சொன்னால் புரியவில்லையா? இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஊமைத்துறையாரின் அருமை தம்பி செவத்தையா. உங்கள் வீரர்கள் உடம்பை எல்லாம் இரத்த வெள்ளத்தில் சிவப்பாக்க வந்திருக்கும் செவத்தையா. கிரே, மேஜர் கிரே, கர்னல் அக்னியுவால் பிரிட்டிஷில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட மேஜர் கிரே. நீ எங்கள் பாசறைகளை அழித்தால் உங்கள் முகாம்களை எங்களால் அழிக்க முடியாதா? என்ன சொன்னாய்? 10 வீரர்கள் இருந்தால் எங்கள் நாட்டை அடிமையாக்கி விடுவாயா? 10,000 சிப்பாய்கள் வந்தாலும் தமிழர்களை எதுவும் செய்ய முடியாது. இத்தனை பேரையும் உன் கண் முன்னால் அழித்த எங்களுக்கு உன்னை கொல்வது பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். இங்கிருந்து இப்படியே பிரிட்டிஷுக்கு ஓடிவிடு. இன்னமும் நீ இங்கே இருந்து கொண்டு அந்த அக்னியோடு இணைந்து எங்களை எதிர்க்க முயன்றால் உங்கள் சிப்பாய்களை வெட்டி சாய்த்த எங்கள் வாள்கள் உன் கழுத்தையும் ஒரு கணத்தில் வெட்டி சாய்த்துவிடும். எச்சரிக்கையாக நடந்து கொள். வா.
வெற்றி 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 வெற்றிமாறா, பார்த்தாயா என் துப்பாக்கியின் சக்தியை? கேட்டாயா இதிலிருந்து வெளிப்பட்ட வெடிச்சத்தத்தை? தாங்கள் துப்பாக்கியோடு வேகமாக நடந்து வந்ததை பார்த்தேன். அந்த துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட வெடிச்சத்தம் என் காதில் கேட்பதற்குள் அந்த குண்டு கர்னல் அக்னியுவின் மார்பில் துளைத்துக் கொண்டு மறுபக்கம் செல்வதற்கும் சரியாக இருந்தது. ஆனால் என்ன ஆனால்? துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட தோட்டாவின் வேகத்தை விட உங்கள் மனதிலிருந்து வெளிப்பட்ட கோபத்தின் வேகம்தான் என் உடலை சிலிர்க்க செய்துவிட்டது. பாளையத்தையா, தாங்கள் நடந்து வந்த வேகத்தில் துப்பாக்கியை செய்யும் முறையை கண்டுபிடித்து விட்டோம் என்ற பெருமிதம் தெரிந்தது. ஆனால் அக்னியு உருவ பொம்மையின் நெஞ்சுக்கு குறிவைத்து துப்பாக்கியை தாங்கள் உயர்த்திய போது உங்கள் கண்களில் ஆக்ரோஷம் தெரிந்தது. நீ சொல்வது உண்மைதான் வெற்றிமாறா. ஆங்கிலேயரை பார்க்கும் போதெல்லாம் எனது நாட்டையா பிடிக்க வந்தீர்கள் என்ற ஆவேசம் எனக்குள் பொங்கி எழுகிறது. அவர்களில் ஒருவர் கூட இந்த நாட்டில் இல்லாதபடி கப்பல் ஏற்றி அனுப்பிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் கடந்து வந்த கடலிலேயே அவர்களை மூழ்கடித்து விட வேண்டும் என்ற ஆக்ரோஷம் ஏற்படுகிறது. அதை நான் இன்று தெளிவாக தெரிந்து கொண்டேன் பாளையத்தையா. நீங்கள் தயாரித்த இந்த துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டு ஒரு ஜடப்பொருள்தான். எதிரே நிற்கும் அந்த அக்னியுவின் வடிவம் ஒரு பொம்மைதான். ஆனால் உண்மையிலேயே அந்த அக்னியுதான் உங்கள் முன்னால் நிற்கிறான் என்பது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் வெளிப்பட்டது. சரியாக சொன்னாய் வெற்றிமாறா. அந்த அக்னியு மீது எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது. இதுவரை நான் எத்தனையோ வெள்ளையர்களை பற்றி அறிந்திருக்கிறேன். மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாற்றில் தூக்கிலிட்ட பேனர் மேன், வீரமங்கை வேலு நாச்சியாரை சிவகங்கை கோட்டையிலேயே எதிர்கொண்டு போர் புரிந்து தோல்வியடைந்த பான்சோர், தீரன் சின்னமலையை எப்படியும் ஓட வைத்து விடுவேன் என்று முயன்ற மேக்ஸ்வெல் என ஒவ்வொரு வெள்ளையனும் நம்மவரை வெற்றி கொள்ள பல தந்திரங்களை செய்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்த ஒருவன்தான் இந்த அக்னியு. சூழ்ச்சிகளின் மொத்த உருவமான அவன் மருது சகோதரர்களை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று பல தந்திரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறான். மேஜர் கிரே போன்ற பல பேரை பிரிட்டிஷிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவனது உருவ பொம்மையை பார்க்கும்போது கூட அவனையே பார்ப்பது போன்ற ஆவேசம் எனக்குள் ஏற்படுகிறது. நான் தயாரித்த துப்பாக்கியின் முதல் குண்டு அக்னியுவின் மார்பில் பாய்கிறதோ இல்லையோ, அவன் உருவ பொம்மையின் மார்பிலாவது பாய வேண்டும் என்றுதான் அக்னியுவின் உருவ பொம்மையை செய்து கொண்டு வரச் சொன்னேன். வெற்றிமாறா, இப்போது நான் ஏன் இந்த உருவ பொம்மையின் இடது மார்பில் சுட்டேன் தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா. அங்குதானே அவனுக்கும் இதயம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இதயத்தில் தானே இந்த தமிழகம் முதலாக பாரத நாடு முழுவதையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அரசாள வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. அதனால்தான் எனது துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட இரண்டாவது குண்டு அக்னியுவின் இடது மார்பை துளைத்தது. பாளையத்தையா, உங்களிடம் பயிற்சி பெறும் ஒவ்வொரு மாணவனும் எப்படி தங்களைப் போலவே ஆவேசம் கொண்டவனாக மாறுகிறான் என்பதற்கான காரணத்தை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். உங்களது ஆவேச பேச்சை கேட்டால் சுடலையில் இருக்கும் பிணம் கூட எழுந்து நடந்து வரும் என்றால் உயிருள்ள ஒருவர் எப்படி உத்வேகம் அடையாமல் இருக்க முடியும்? பேச்சால் மட்டுமல்ல வெற்றிமாறா, செயலாலும் பகைவனை அழிக்க இதோ இந்த துப்பாக்கியை தயாரித்து விட்டேன். இதைக் கொண்டு பரங்கியரின் பாணியிலேயே நாம் அவர்களை திருப்பி தாக்கலாம். உண்மைதான் பாளையத்தையா, உண்மைதான். இந்த துப்பாக்கியை தயாரிப்பதற்காக தாங்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டீர்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். இரவு பகல் என்று பாராமல் உணவு உறக்கம் என்பது இல்லாமல் கடுமையாக உழைத்தீர்கள் என்பதை என்னை தவிர வேறு யாரால் உணர முடியும்? நாம் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக எவ்வளவு நேரம் உழைத்தோம், எப்படியெல்லாம் பாடுபட்டோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்தோமா என்பதுதான் முக்கியம். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், எடுத்த காரியத்தை சாதித்து விட்டீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதற்காக தாங்கள் தங்கள் குடும்பத்தை அல்லவா துறந்து விட்டீர்கள். மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து விட்டீர்கள். மனைவி மக்கள் குடும்பம் என்பதெல்லாம் என்னைப் போல் விடுதலை போரில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கவே கூடாது.
எப்போது இந்த நாட்டில் எள்ளளவு நிலம் கூட வெள்ளையனுக்கு கிடையாது என்று விரட்டி அடிக்கிறோமோ அப்போதுதான் மன வாழ்க்கையில் மனம் பதியும். வரலாறு நம்மை பற்றி பெருமையாக எழுதும். இல்லாவிட்டால் சொந்த மண்ணை வந்தவனுக்கு தந்துவிட்டு இந்த வாழ்வே போதும் என்று அடிமையாக கிடந்தவர்கள் என்று வரலாறு நம்மை இழிவாக பேசும். பாளையத்தையா, இனி வரலாறு என்றென்றும் தாங்கள் செய்த அரிய சாதனையை பற்றி பெருமிதத்தோடு பறைசாற்றும். வெற்றிமாறா, இது ஒரு சாதனை என்றால், இந்த கண்டுபிடிப்பு மருதுபாண்டியர்களின் வெற்றிக்கு பயன்படும் என்றால், அதுதான் நான் இந்த பிறவியில் பெற்ற பெரும் பயன். இந்த துப்பாக்கியிலிருந்து புறப்படும் குண்டு என்று அந்த கர்னல் அக்னியுவை சிதறடிக்கிறதோ அன்றுதான் இந்த துப்பாக்கியை உருவாக்கியதன் பலன் பூரணமாக கிடைத்துவிட்டதாக பொருள். மானம் காத்த மறவர் குல மாணிக்கங்களே, விருதுகளுக்கு மயங்காத பெருமை மிக்க மருது பாண்டியர்களே, எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இந்த மறைவான இடத்திற்கு அழைத்து வந்து தங்க வைத்த நீங்கள் இங்கு அடிக்கடி வந்தால் மற்றவர்கள் கவனிக்க நேரும் என்பதற்காக அதிகமாக இங்கு வருவதில்லை. அத்தகைய நீங்கள் இன்றைய தினம் இவ்வளவு பரபரப்போடு வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஏதேனும் ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள். அதற்கு காரணம் தங்களது அருமை தம்பி செவத்தையாதான். மேஜர் கிரேவிற்கு பாடம் புகட்டுவேன் என்று எங்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்ட உங்கள் தம்பி அதை சாதித்து காட்டிவிட்டான். நான் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இளைய தம்பி, மாவீரனான ஊமைத்துறைக்கு அடுத்த தம்பி என்பதை நிரூபித்து விட்டான். அக்னியுவிற்கு துணையாக வந்த மேஜர் கிரே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் தானும் ஒருவன் என்று ஆணவம் கொண்டிருந்தான். அதனால்தான் கோபால் நாயக்கர் உருவாக்கியிருக்கும் பாசறையில் இரவில் சென்று உறங்கிக் கொண்டிருந்தவர்களை தாக்கி பெருமை அடித்துக் கொண்டான். ஆனால் செவத்தையாவோ மேஜர் கிரேவின் வீரர்கள் அத்தனை பேரும் விழித்திருக்கும் நேரத்திலேயே அவர்களது பாசறைக்கு சென்று ஆங்கிலேய வீரர்கள் ஒருவரும் மிஞ்ச முடியாதபடி அனைவரையும் கொன்று அந்த மேஜர் கிரேவிற்கு மட்டும் உயிர் பிச்சை கொடுத்து விட்டு வந்திருக்கிறான். அவனை கொன்றிருந்தால் கூட அது பெரிய விஷயம் அல்ல. அவனை உயிரோடு அனுப்பியதுதான் மரணாடி. இதையெல்லாம் அறிந்த பிறகு எப்படி எங்களால் அரண்மனையிலேயே அமர்ந்திருக்க முடியும்? நேரில் வந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே புறப்பட்டு வந்து விட்டோம். ஆஹா, நீங்கள் இருவரும் மாறி மாறி இந்த அளவிற்கு புகழ்வதை கேட்கும் போதுதான் என் தம்பியின் சாதனை எவ்வளவு மகத்தானது என்று எனக்கு புரிகிறது. அந்த மேஜர் கிரே தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்கும் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பார். கோபால நாயக்கரின் ஒரு பாசறை தாக்கப்பட்டால் கிரேவின் முகாம்கள் அழிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பான். கோபால நாயக்கர் அந்த ஆங்கிலேயர் பயன்படுத்துவது போன்ற துப்பாக்கியை என்னாலும் உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்து விட்டார். நீங்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கையை நிறைவேற்றிவிட்டார். இப்போது நாம் உடனடியாக நம் போராட்டத்தில் பங்கு கொள்ள தயாராக இருக்கும் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் அந்த துப்பாக்கிகளை அனுப்பி வைக்க வேண்டும். அத்தோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மிகவும் அவசியம்தான். அத்தோடு நாம் மற்றொரு விஷயத்தையும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள் அண்ணா. நம் கண் முன்னால் இங்கு நடக்கும் போராட்டங்களை மட்டுமே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்குள்ள தமிழர்களை அடிமைப்படுத்தும் முயற்சியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்களுக்கு உதவ வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. யாரை பற்றி சொல்கிறீர்கள் அண்ணா? ஈழத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் மாவீரன் வைரமுத்து பண்டாரக வன்னியனை சொல்கிறேன். ஈழத்தில் அவர்களுக்கு போதுமான ஆயுதங்கள் இல்லாததால் தொடர்ந்து போராட முடியவில்லை என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கோபால நாயக்கர் கண்டுபிடித்த நவீன ஆயுதங்களின் ஒரு பகுதியை ஈழத்திற்கு அனுப்பி வைத்தால் அங்குள்ள தமிழர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். எத்தகைய உயர்ந்த உள்ளம் தங்களுக்கு!
வைரமுத்து பண்டாரக வன்னியன் என்ற பெயரை நீங்கள் உச்சரித்த உடனேயே என் மனம் பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டது. வைரமுத்து பண்டாரக வன்னியன் என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார். தான் ஈழத்தில் நடத்தும் போராட்டங்களுக்கு என் அண்ணனைத்தான் வழிகாட்டியாக கொண்டிருந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் அதிகமாக சந்தித்துக் கொண்டதில்லையே தவிர மடல்கள் மூலமாக கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையில் சுந்தரலிங்கம் தான் பாலமாக இருந்து செயல்பட்டான். சுந்தரலிங்கமா? தாங்கள் சுந்தரலிங்கத்தை பற்றி அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பாஞ்சாலங்குறிச்சிக்கு மிக அருகில் உள்ள தெழிநகிரி என்ற ஊரில் பிறந்தவன் தான் சுந்தரலிங்கம். தேவேந்திர குலத்தில் பிறந்த சுந்தரலிங்கம் இளம் வயதிலேயே வீரம் நிறைந்தவனாக விளங்கினான். சுந்தரலிங்கம் புரிந்த ஒரு வீர செயலை பற்றி அறிந்த என் அண்ணன் அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்து கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் என்று பெயர் சூட்டி ஒற்றைப்படை தளபதியாக நியமித்தார். அதன் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்ற சுந்தரலிங்கம் என் அண்ணன் கட்டபொம்மனிற்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கும் தொடர்பு நீடித்திருக்க காரணமாக இருந்தான். பாஞ்சாலங்குறிச்சி வரலாற்றில் இப்படி எத்தனை வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். வெள்ளையத்தேவனும் ஒரு பிரதான தளபதி அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? வெள்ளையத்தேவனும் கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கமும் இணை பிரியாத நண்பர்களாக வாழ்ந்தார்கள். சுந்தரலிங்கம் ஈழத்திற்கு செல்லும் நேரத்தில் எல்லாம் அவனது படைப்பிரிவை வெள்ளையத்தேவன் தான் பார்த்துக் கொள்வான். வெள்ளையத்தேவன் போரில் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த சுந்தரலிங்கம் தானும் களம் புகுந்து தன் இறுதி முடிவை தேடிக்கொண்டான். எத்தகைய மாவீரர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இப்போது மிஞ்சி நிற்கும் தங்களையும் தங்கள் தம்பி செவத்தையாவையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது லட்சியமாக இருக்கிறது. அதனால்தான் எவரும் அவ்வளவு எளிதில் அறிய முடியாத இந்த இடத்திற்கு அழைத்து வந்து உங்களை மறைந்து வாழச் செய்தேன். இதே போல்தான் ஈழத்தில் சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கும் நம்மால் இயன்ற ஆயுத உதவி வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தாங்கள் இந்த அளவிற்கு வைரமுத்து பண்டாரக வன்னியனை பற்றி சிந்தித்தது என் மனதை நெகிழ வைத்தது. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கிருந்து ஆயுதங்களை அனுப்புவது அவருக்கு செய்யும் பெரும் உதவியாக இருக்கும். இது மிகவும் அவசியம்தான் என்பதை நானும் உணர்கிறேன். ஆனால் யார் இதை செய்வார்கள்? அம்பலக்காரர்கள் எவரும் இதில் நேரடியாக ஈடுபடுவது நல்லதல்ல. இடையில் சில நாட்கள் அவர்களை காணவில்லை என்றால் அந்த அம்பலக்காரர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வி எழும். அதுவும் சரிதான். அம்பலக்காரர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல. தகுதி வாய்ந்த வேறு ஒருவரைத்தான் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் அறிந்த வரையில் இந்த நேரத்தில் இத்தகைய அரிய செயலை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கருத்தாதப்பன் ஒருவன்தான். மேஜர் கிரேயின் படையை நான் தாக்கி வென்றதற்கு பெரும் பங்கு ஆதப்பனைத்தான் சேரும். அப்போது நான் ஆதப்பனிடம் உறுதியாக 2 விஷயங்களை சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டும் நீ உன் முகத்தை பகைவருக்கு காண்பிக்க கூடாது. எந்த நிலையிலும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசி நீ யார் என்பதை வெளிப்படுத்திவிடக் கூடாது என்று சொன்னேன். இறுதி வரை அதை காப்பாற்றி பாதி வீரர்களுக்கு மேல் வெட்டி சாய்த்தவன் அந்த ஆதப்பன் தான். ஆதப்பனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதற்கு ஞானமுத்துவும் வீரப்பனுமே சாட்சி. உண்மைதான். நாங்களும் வேவின் வீரர்களோடு வாளேந்தி போர் புரிந்தோம். ஆனால் கருத்தாதப்பனின் வாழ்வீச்சு எங்களுக்கு வேலையில்லாமல் செய்துவிட்டது. நாங்கள் ஒருவரோடு போராடும் போது ஆதப்பன் இருவரை வெட்டி சாய்த்து விடுவார். பிறகு எங்களுக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது? வாளுக்கு வேலி தன் தம்பியை எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்தவனாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை அன்று புரிந்து கொண்டேன். அதனால் இந்த செயலுக்கு கருத்த ஆதப்பனை தாராளமாக அனுப்பலாம். செவத்தையா இந்த அளவிற்கு சொல்லும் போது நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? அம்பலக்காரர் தான் போகக்கூடாதே தவிர அம்பலக்காரரின் தம்பி ஒருவன் போவதில் என்ன ஆட்சேபனை இருக்கிறது? கருத்த ஆதப்பன் தான் இந்த செயலுக்கு பொருத்தமானவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
ஆரம்பத்தில் சிறிய அளவில் ஆயுதங்களை கொடுத்து அனுப்புவோம். போக போக விரிவுபடுத்திக் கொள்ளலாம். மருது பாண்டியரின் உதவி வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்துவோம். இன்றே வாளுக்கு வேலிக்கு இச்செய்தியை தெரிவித்து விடுங்கள். நாங்கள் வருகிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள். என்னை தெரிகிறதா? தெரிகிறது, தெரிகிறது. தர்மகர்த்தா சொக்கலிங்கம் தானே? உங்களுக்கு அபார ஞாபக சக்தி அம்மா. உங்களை இந்த கோயிலில் பார்த்து எத்தனை வருடங்களாகிவிட்டது. உங்கள் வருகையால் இந்த கோவில் புது பொலிவு பெற்று விட்டதம்மா. நீங்கள் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதுமே, உங்களுக்கு பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து உங்களை வரவேற்க ஏற்பாடு செய்திருப்பேனே. இப்போது திடீரென்று நீங்கள் வந்து விட்டதால் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. சரி சரி, மரியாதை செய்ய முடியாவிட்டாலும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அதில் பங்கு கொண்டு அம்பாளை தரிசனம் செய்யலாம். வாருங்கள். தர்மகர்த்தா சொக்கலிங்கம், நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக இங்கு வந்திருக்கிறோம். எங்களை தொந்தரவு செய்யாதே. நீ போய் உன் வேலையை கவனி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உரங்காப்புலியாரே. எஜமானி அம்மா இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அம்மனை தரிசிக்காமல் போவரா? இல்லை இல்லை, தரிசித்து விட்டுத்தான் போக வேண்டும். வாருங்கள் அம்மா. சொக்கலிங்கம், நான் சொல்வதை கேட்கப் போகிறாயா இல்லையா? சொல்லுங்கள், கேட்கிறேன். எதுவாக இருந்தாலும் உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். நீ எதையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம். இப்பொழுது என்ன? இவர்கள் சன்னதிக்கு வந்து அம்மனை தரிசிக்க வேண்டும், அவ்வளவுதானே? வருவார்கள். சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து விட்டு நேராக சன்னதிக்கு வருகிறோம். நீ செய்ய வேண்டிய உபச்சாரத்தை அங்கு செய். இப்பொழுது எங்களை போகவிடு. அவ்வளவுதானே? இதோ இப்போதே போகிறேன். அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எஜமானி அம்மாவையும் உங்களையும் அழைத்துச் செல்கிறேன். எஜமானி அம்மா, அம்பாளின் அபிஷேக தரிசனத்தை பார்த்துவிட்டுத்தான் நீங்கள் போக வேண்டும். சரி சரி, நாங்கள் வருகிறோம். நீ போ. இவன் வேறு நேரம் காலம் தெரியாமல் தேவையில்லாததை எல்லாம் சொல்லி உயிரை வாங்குகிறான். வாருங்கள் அத்தை, போகலாம். என்னம்மா பிள்ளை, ஏன் நின்று விட்டீர்கள்? அத்தை, அங்கே பாருங்கள். என்னம்மா பிள்ளை இது? வீரம்மாள் மட்டும் தனியாக போய்க் கொண்டிருக்கிறாள். வைரமுத்தன் எங்கே? அதைத்தான் நானும் சொல்கிறேன் அத்தை. வீட்டிலிருந்து வைரமுத்தனும் வீரம்மாளும் ஒன்றாகத்தானே கோயிலுக்கு வந்தார்கள். இப்பொழுது இவள் மட்டும் தனியாக போகிறாளே, என்ன காரணம்? என்ன காரணம்? உங்கள் இளைய மகன் வைரமுத்தன் கோயிலுக்கு வந்தது ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்பாளை தரிசிப்பதற்காக இல்லை, அவன் மனதில் குடிகொண்டிருக்கும் அம்மனை தரிசிப்பதற்காக. அந்த கல்யாணியோடு வைரமுத்தன் இந்நேரம் எங்காவது தனிமையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பான். வாருங்கள் அத்தை, அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கையும் களவுமாக அவர்களை பிடித்து அந்த கல்யாணி காலமெல்லாம் மறக்காதபடி சரியான பாடத்தை கற்பிப்போம். வாருங்கள் அத்தை. இருங்கள் மாப்பிள்ளை, வீரம்மாளிடம் நான் 4 வார்த்தைகள் பேச வேண்டும். அத்தை, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். இப்போது வீரம்மாளை அழைத்து என்ன கேட்கப் போகிறீர்கள்? என்ன கேட்கப் போகிறேனா? இது அத்தனைக்கும் காரணம் வீரம்மாள் தானே. அவளுக்கு முதலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டாமா? சரியாக போயிற்று. வீரம்மாளை இங்கு அழைத்து கேட்பதால் எந்த தீர்வும் கிடைக்காது. அதற்கு மாறாக வைரமுத்தனும் கல்யாணியும் சுதாரித்து நம்மிடமிருந்து தப்பி விடுவார்கள். இது பெரிய கோயில். இதில் யார் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்று அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் வைரமுத்தனையும் கல்யாணியையும் கையும் களவுமாக பிடித்துவிட்டு பிறகு மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம். பேசுவதென்ன? நீங்கள் சொன்னபடி அவர்கள் இருவரையும் கண்ட இடத்திலேயே கொன்றுவிடலாம். பார்த்தீர்களா அத்தை, உங்கள் இளைய மகன் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறான் என்று? பட்டமங்கலத்தின் கௌரவத்தை பாகனேரியாரிடம் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறான்.
நீங்களா கோயிலுக்கு வந்திருக்கிறீர்கள்? 25 ஆண்டுகளாக வீட்டை விட்டே வெளியில் வராத நீங்கள் இன்று கோயிலுக்கு வந்திருக்கிறீர்களே, இது என்ன ஆச்சரியம்? அம்மா, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானே உங்களை அழைத்து வந்திருக்க மாட்டேனா? எத்தனையோ முறை வருந்தி வருந்தி அழைத்த போதும் வராத நீங்கள் இன்று இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று அர்த்தம். சொல்லுங்கள் அம்மா, உங்கள் விரதத்தை திடீரென்று முடித்துக் கொண்டதற்கான காரணம் என்ன? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன். இப்படி ஒரு திடீர் பிரவேசம் எதற்கம்மா? அது வந்து உன் மாமாதான். யார்? மாமாவா? மாமாவா உங்களை இங்கு அழைத்து வந்தார்? ஆமாம். மாமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. 25 வருடங்களாக வீட்டுச் சிறையில் இருந்த என் அம்மாவை அரும்பாடுபட்டு அந்த சிறையிலிருந்து மீட்டு வந்து விட்டீர்களே, இதற்காக பட்டமங்கலமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. அக்காவும் அண்ணனும் கூட அந்த முயற்சியில் பலமுறை முயன்றும் கூட அம்மாவை வெளியில் அழைத்து வர முடியவில்லை. அம்மாவின் வைராகியத்தை எங்களால் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் அக்காவின் கணவரான தாங்கள் அம்மாவின் லட்சியத்தை உடைத்து ஆலயத்திற்குள் அழைத்து வந்ததற்காக 1000 நன்றிகளை சொன்னாலும் அது ஈடாகாது மாமா. பஞ்சவர்ணம், நீ எப்படி இங்கு வந்தாய்? நான் தான் அவளை அழைத்து வந்தேன். அறிவில் சிறந்த அறிவழகனாகிய நான் தான் பஞ்சவர்ணத்தை கோவிலுக்கு என்று அவசியம் போக வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அதற்கு காரணம் இவளுக்கும் பக்தி வர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான். எப்படி? அத்தை, நான் வரமாட்டேன் என்று எவ்வளவோ மறுத்தேன். ஆனால் இந்த அறிவில்லாத அறிவழகன் தான் என்னிடம் பொய் சொல்லி என்னை ஏமாற்றி இங்கு அழைத்து வந்து விட்டான். என்ன பொய் சொன்னான்? வல்லத்தரையன் மாமா கோவிலில் இருப்பதாக சொல்லி என்னை ஏமாற்றி இங்கு அழைத்து வந்து விட்டான். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது வைரமுத்தன் மாமா தான் இங்கு இருக்கிறார் என்றும் வல்லத்தரையன் மாமா இங்கு வரவில்லை என்பதும். ஏய் அறிவழகா, ஏன் பொய் சொல்லி பஞ்சவர்ணத்தை இங்கு அழைத்து வந்தாய்? சாதாரணமாக கோவிலுக்கு போகலாம் வா என்று அழைத்தால் இவள் வந்திருப்பாளா? என்ன முறைக்கிறாய்? வல்லத்தரையன் மாமா இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் தானே வந்தாள். அவ்வளவு ஏன் அத்தை, குரங்கா புலி மாமா ஏதோ பொய்யை சொல்லித்தானே தங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். என்ன? நானா? நான் எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? நான் உண்மையைத்தான் சொன்னேன். அத்தை, வைரமுத்தன் தான் ஏதோ சதி செய்து நம்மை ஏமாற்றி விட்டான். நான் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை அத்தை. போதும் மாப்பிள்ளை. 20 வருடங்களாக வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டு அது நிறைவேறும் வரை வாசற்படியை தாண்டக்கூடாது என்று இருந்த என்னை ஏதேதோ சொல்லி என்னை வெளியே வரும்படி செய்து விட்டீர்களே. மாமாவின் பேச்சை நம்ப வேண்டாம் என்று எத்தனையோ முறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் நம்ப மறுத்தீர்கள். ஆனால் இன்று அது ஊர்ஜிதமாகிவிட்டதல்லவா? 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் மாமா ஒரே ஒரு பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்து விட்டார். இல்லை, இந்த கோவிலில் உள்ள அம்பாளை தரிசித்தால் சீக்கிரம் கல்யாணம் நடைபெறும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்காகத்தான் பஞ்சவர்ணத்தை இங்கு அழைத்து வந்தேன். அதை இந்த மாமா குழப்பி உங்களை இங்கு வரவழைத்து விட்டார் அல்லவா? அதைத்தான் சொன்னேன். எப்படியோ மாமாவின் கலகம் நன்மையில் முடிந்துவிட்டது. வாருங்கள் அம்மா, அம்மனை தரிசித்து நற்பயனை பெறுவோம். எனக்கு கிடைத்த பயனே போதும். மாமா, நீங்களாவது உள்ளே வாருங்கள். அம்பாளிடம் இனியாவது எனக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கோயில் என்று பார்க்கிறேன், ஜாக்கிரதை. நீ ஏன் நிற்கிறாய் பஞ்சவர்ணம்? அறிவழகா, பஞ்சவர்ணத்தை அழைத்துக் கொண்டு போய் அம்மனை தரிசனம் செய். பிறகு நீ? நான் கோயிலின் பின்புறத்தில் ஒரு அம்மன் சன்னதி இருக்கிறது, அவரை தரிசித்து விட்டு வந்து விடுகிறேன். கல்யாணி அம்மனா? ஆகட்டும் ஆகட்டும், நல்ல தரிசனம் கிடைக்கும். வா, நாம் போகலாம். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. போய்விட்டார்களா? போய்விட்டார்கள். அப்பாடா, உங்கள் அம்மா இங்கு வருகிறார் என்று தெரிந்ததும் என் மூச்சே நின்று விட்டது. அவர்கள் கையில் நாம் சிக்கி இருந்தால் என்னவாகி இருக்கும்? ஒன்றும் ஆகியிருக்காது. ஒன்றும் ஆகியிருக்காதா? ஆமாம்,
பின்னால் நாமாக சொல்ல வேண்டியது இன்றே தெரிந்துவிட்டது என்று கல்யாணத்திற்கு ஏற்பாடு நடந்திருக்கும். ஐயோ, அதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. சரி, அதை விடு. அக்கா எங்கிருக்கிறார்கள்? உள்ளே சன்னதியில் இருக்கிறார். சரி, நேரமாகிவிட்டது. இதற்கு மேல் நீ இங்க இருக்க வேண்டாம், புறப்பட. சரி. கல்யாணி, கவலைப்படாதே, நம் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். புறப்பட. எஸ், தாங்கள் தனியாக சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் தெரிகிறதல்லவா? பிறகு ஏன் கேட்கிறாய்? மிகவும் ஆவேசமாக வெற்றி கொண்டிருக்கிறீர்கள். வேறு என்ன செய்ய சொல்கிறார்? சதுரங்கத்தில் தான் நாம் எதிரிகளை வெட்ட முடிகிறதே தவிர நேரில் சென்று நம் எதிரிகளை எதுவும் செய்ய முடியவில்லையே. 100 பேர் வந்து சூழ்ந்து கொண்டு நம் வீரர்கள் 50 பேரை வழக்காயை சீவது போல் ஒரு நொடியில் சீவி விட்டு சென்று விட்டார்களே. ஊமாய்த்துறை எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் அவன் தம்பி செவத்தாயன் வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறான். அது நம் மேஜிக் ரே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துவிட்டது. பிறகு என்ன? நான் தாக்க வருகிறேன், தயாராக இருங்கள் என்று அறிவிப்பு கொடுத்து விட்டால் எதிரி வருவான். இது என்ன? இந்த நாட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி சொல்வார்களே தர்ம யுத்தம் என்று. அப்படிப்பட்ட யுத்தமா? இல்லையே. கொரில்லா போர் எனும்படி எதிர்பாராமல் வந்து தாக்குவது தானே. நாம் தானே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுவும் பேசாதே. இந்த மேஜர் கிரே மீது நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். மேஜர் கிரே தான் நமக்கு நேர்ந்த அவமானத்தை நீக்கி வெற்றி தேடி தருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எனது நம்பிக்கை முழுவதும் வீணாகிவிட்டது. நம் வீரர்களை எல்லாம் பலி கொடுத்து விட்டு தான் மட்டும் தனியாக வந்து நிற்கிறானே. மன்னித்து விடுங்கள் கர்னல். நானும் எனது வீரர்களும் செவத்தையா படை தாக்கியவுடனே எப்படியாவது தப்பித்தா போதும் என பயந்து ஓடிவிடவில்லை. நம் வீரர்கள் எவரும் எதிரிகளிடம் போராடாமல் பின்வாங்கவில்லை. வாளுக்கு வாள் என்று நம் வீரர்கள் அனைவரும் அவரவர் வாட்களை கொண்டு எதிரிகளுடன் போர் புரிந்தார்கள். உங்கள் துப்பாக்கி என்னவாயிற்று? எடுத்து சுட்டு தள்ள வேண்டியதுதானே. உறங்குவதற்கு முன்பு அவரவர் துப்பாக்கிகளை கலற்றி ஓரிடத்தில் வைத்து விட்டார்கள். எதிரிகள் வந்தவுடனே முதலில் அந்த துப்பாக்கிகளை கைப்பற்றி விட்டார்கள். அதனால் தான் நம் வீரர்கள் வேறு வழியின்றி வாள் கொண்டு போர் புரிய நேர்ந்தது. Very bad, very bad. நாம் என்னதான் வாள் பிடித்து சண்டையிட்டாலும் அவர்களை போர் வீச முடியுமா? சுற்றி பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் ஏன் எச்சரிக்கவில்லை? அந்த விஷயத்தில் எதிரிகள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கிறார்கள். 2-3 நாட்களாக தொடர்ந்து கவனித்து எங்கெங்கே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு பின்னால் மறைந்து வந்து ஒரே நேரத்தில் வளைத்து பிடித்து விட்டார்கள். ஆக நமக்காக காவல் காத்திருந்த சிப்பாய்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என்கிறாயா? அப்படி சொல்ல முடியாது கர்னல். நமது வீரர்கள் அவர்களால் முடிந்த அளவு போராடினார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அவர்கள் வாள் பயிற்சியில் நம்மை விட வல்லவராக இருக்கிறார்கள். மிகவும் ஆவேசமாக போர் புரிந்தார்கள். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீங்கள் உங்களால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த உடனே சாமர்த்தியமாக அங்கிருந்து தப்பித்து வந்திருக்க வேண்டியது தானே. முடியவில்லை கர்னல். ஒரே நேரத்தில் நாலாபுரமும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே தாக்கத் தொடங்கிவிட்டார்கள். அதிலும் முகமூடி அணிந்த ஒருவன் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கினான். நம் வீரர்கள் பலரை பணங்காகி சீவுவது போல் அவர்களை வெட்டி சாய்த்து கொன்று விட்டார்கள். வாட்? என்ன சொன்னாய்? அவர்களில் ஒருவன் முகமூடி அணிந்திருந்தான். ஆம் கர்னல். மிகவும் திடகாத்திரமான தேகம் கொண்டவனாக இருந்தான். வெகு வேகமாக வாளை சுழற்றி போர் புரிந்தான். அவன் கரம் சென்ற பக்கமெல்லாம் நம் வீரர்களின் சிரம் அறுபட்டு விழுந்தது. முகமூடி, முகமூடி. அப்படியானால் அவன் சாதாரண வீரனாக இருக்க முடியாது. அம்பலக்காரர்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும்.
கர்னல், நான் அன்று சொல்லலாமா? அந்த பகுதியில் யாராவது ஜோதிடர் இருக்கிறார்களா? ஏன் கர்னல்? நீ அந்த ஒன்றை சொல்வதற்கு நேரம் பார்ப்பதற்கு. கர்னல், பிறகு என்ன? நம் வீரர்களில் பலரை ஒருவன் வெட்டி சாய்த்திருக்கிறான். அவன் யார் என்று விவாதிக்கும் போது அதை சொல்வதற்கு நாள் பார்க்கிறாயா? சொல். அவன் நிச்சயம் வாளுக்கு வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அது எப்படி உறுதியாக சொல்கிறார்? நாம் மருது பாண்டியர்களை பிடிக்கச் சென்ற போது வாளுக்கு வேலையும் அவன் தம்பி கருத்தாதப்பனும் தானே நம் கண் முன்னால் முகமூடிகளை அணிந்து கொண்டு வந்து நம்மை ஏமாற்றினார்கள். அதனால் அவர்களை தவிர வேறு யாரும் அப்படி செய்திருக்க முடியாது. நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். புத்திசாலிகள் ஒரு முறை செய்ததை மறுமுறை செய்ய மாட்டார்கள். நாம் அதை கண்டுபிடித்து விடுவோம் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியானோ வேறு யாராவது இருக்குமா? அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எஸ் எஸ், தட் இஸ் கரெக்ட். அவனாகத்தான் இருக்க வேண்டும். சந்தேகமே இல்லாமல் அந்த வல்லத்தோழையன் தான். நம்மிடமிருந்து மருது சகோதரர்களை காக்கும் முயற்சியில் முதலில் ஈடுபட்டவன் அவன் தானே. அதில் அவன் தோற்று போய்விட்டான் அல்லவா? நாம் சென்று அவனை வளைத்துக் கொண்டோம் அல்லவா? அந்த ஆத்திரத்தை பூர்த்தி செய்து கொள்ளத்தான் இங்கு வந்து நம் வீரர்களை தாக்கி இருக்கிறான். அப்படியும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டிய ஒழுங்காப்புலி அங்குதானே இருக்கிறார். அவர் அவனை அப்படி செய்ய விட்டிருப்பாரா? ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் இவன் இப்படி செய்திருந்தால் ஒழுங்கா புலி மட்டும் என்ன செய்திருக்க முடியும்? அந்த செவத்தையாவுடன் கூட்டு சேர்ந்து நம் வீரர்களையே தாக்கி அழிக்கும் அளவிற்கு வல்லத்தழையனுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? நமது சிப்பாய்களில் 50 பேரை கொன்றுவிட்ட அவனுக்கு பாதாம் புகாட்டும் வகையில் அவனது 50 ஊர்களை அழிக்க வேண்டும். உத்தரவு கொடுங்கள் கர்னல். உங்கள் மனதை நோக வைக்கும் விதத்தில் நடந்துவிட்ட தவறுக்கு பழிவாங்க நானே புறப்படுகிறேன். அந்த செவத்தையாவின் கூட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து என் வாளால் அவன் தலையை வெட்டி அவர்கள் ரத்தத்தை நம் வீரர்களை புதைக்கும் இடத்தில் தெளிக்கிறேன். அவர்களோடு வந்து நமது வீரர்களை கொய்த அந்த முகமூடி அணிந்தவனை கண்டுபிடித்து அவன் தலையை கொண்டு வந்து உங்கள் காலில் உருட்டுகிறேன். சொல்லாதே, செய்து காட்டு. நீங்கள் இங்கேயே இருந்து சதுரங்கத்தில் உள்ள காய்களை வெட்டி கொண்டிருங்கள். அந்த ஆட்டம் முடிவதற்குள் எதிரிகள் பலர் வெட்டப்பட்டார்கள் என்ற செய்தியோடு வருகிறேன். மார்க், புறப்படு. எஸ் மேஜர். மல்லிகா, அம்மா, விளக்குகள் அனைத்தும் துடைத்தாகிவிட்டதா? ஆகிவிட்டதம்மா. இன்னும் 1-2 தான் உள்ளன. சரி சரி. சுந்தரியின் அறையை சுத்தம் செய்து விட்டாயா? செய்து விட்டேன் அம்மா. ஆடைகள் எல்லாம் அங்கங்கே விழுந்து கிடந்ததே. எல்லா ஆடைகளையும் மடித்து வைத்து விட்டேன் அம்மா. புழக்கடை முழுதும் இலைகள் எல்லாம் உதிர்ந்து குப்பை காடாக கிடந்தது. அதையெல்லாம் கூட்டி பெருக்கி ஓரப்படுத்தி எரித்துவிடு என்று சொன்னேனே, செய்தாயா? செய்து விட்டேன் அம்மா. விறகுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடந்ததே, அதையெல்லாம் ஒரே இடத்தில் அடுக்கி வைத்து விட்டாயா? அடுக்கி விட்டேன் அம்மா. பரவாயில்லையே, சொன்ன வேலைகளை எல்லாம் சரியாக செய்து முடித்து விட்டாயே. அதற்காகத்தானே என்னை இங்கு வேலைக்கு வைத்திருக்கிறீர்கள். புரிந்தால் சரி. பார்த்தாயா, மறந்தே போய்விட்டேன். என்னம்மா? இந்த ஆடைகளை கொண்டு போய் குளத்தில் சுத்தமாக துவைத்து கொண்டு வா. ஆகட்டும் அம்மா. பார்த்து மல்லிகா, எல்லாம் விலை உயர்ந்த ஆடைகள், பக்குவமாக துவைக்க வேண்டும். மற்ற ஆடைகளை துவைப்பது போல் கல்லில் அடித்து துவைக்க கூடாது. சலவை கட்டியை தேய்த்து இதமாக கையால் கசக்கி பின்னர் தண்ணீரில் அலச வேண்டும். அப்படியே செய்கிறேன் அம்மா. அதெல்லாம் சரிதான். நீ சாப்பிட்டாயா? சொல் மல்லிகா, நீ சாப்பிட்டாயா இல்லையா? இல்லை ஐயா. முதலில் போய் சாப்பிடு, மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். துணிகளை துவைத்து விட்டு சாப்பிட்டு விட்டு துவைக்கலாம். போ. சரிங்கள் ஐயா. என்ன நீங்கள்? நான் அவளை குளத்திற்கு அனுப்பினால் நீங்கள் அவளை உள்ளே அனுப்புகிறீர்கள். மல்லிகா இந்த வேலைகளை முடித்துவிட்டால் பாகநேரிக்கு புறப்படுவதற்கான மற்ற வேலைகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்து சாப்பிட்டாயா இல்லையா என்றெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் மட்டும் என்ன அவளை சாப்பிடக் கூடாதென்றா சொல்கிறேன்? அவள்தான் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சாப்பிடுகிறேன் என்றாள். நானும் சரி அப்படியே செய்யென்றுதான் வேலைகளை செய்ய சொன்னேன். அவள் அப்படித்தான் சொல்லுவாள். ஏனென்றால் வேலைகளை முடிக்காமல் சாப்பிட்டால் எஜமானி அம்மா ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து அப்படி சொல்லி இருக்கிறாள். நான் என்ன அப்படி சொல்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா லலிதா? ஆனாலும்
பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால், வேலையாட்கள் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த வேலையை செய், இந்த வேலையை செய் என்று விரட்டுவதை விட அவர்களுக்கு வயிறார உணவளித்து விட்டால் போதும். அதன் பிறகு அவர்களிடம் யாரும் எந்த வேலையும் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா வேலைகளையும் அவர்களே இழுத்து போட்டுக் கொண்டு செய்வார்கள். அவர்களுக்கு தேவை என்ன? வயிறார ஒருவேளை உணவு. அதற்காக தானே பல பேர் பல வீட்டிற்கு வேலைக்கு செல்கிறார்கள். ஏழைகளது இல்லாமையை எசமானர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. முதலில் அவர்களுக்கு வயிறார உணவளித்து விட்டால் தங்களது எசமானர்களை உயிருள்ளவரை மறக்காமல் உண்மையாக உழைப்பார்கள். சுவாமி, உப்பிட்டவர்களை உள்ளளவும் நினை என்ற சொல்லிற்கேற்ப அவர்கள் உதாரணமாக விளங்குவார்கள் என்பது எனக்கும் தெரியும். உயர்ந்த கருத்து. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வணக்கம் சுவாமி. உலகத்திலேயே மிக உன்னதமான உயர்ந்த கருத்து. அந்த கருத்தை கணவன் மனைவி இருவருமே அருமையாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நாதமுனி, லலிதா, உங்கள் இருவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். சுவாமி, தாங்கள் செய்யாத தர்மத்தையா நாங்கள் செய்துவிடப் போகிறோம்? தங்களிடம் இல்லாத ஈகை குணமா எங்களிடம் இருந்துவிடப் போகிறது? நாங்களாவது எங்களிடம் பணி புரிபவர்களிடம்தான் அத்தகைய ஈகை எண்ணத்தோடு நடந்து கொள்கிறோம். ஆனால் தாங்கள் அப்படி அல்லவே. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் தானாக வந்து அதை தீர்த்து வைப்பவர் அல்லவா தாங்கள்? அதற்கு நாங்களே உதாரணம் அல்லவா? அது மட்டுமா, ஆங்கிலேயர்களுக்கும் அம்பலக்காரர்களுக்கும் இடையே பாலமாக இருந்து அவர்களுக்குள் பகை ஏற்படக்கூடாது என்று பார்த்துக் கொள்கிறீர்களே, அது எதற்காக? எதற்காக என்று நீதான் சொல்லேன் லலிதா. ஆங்கிலேயர்களுக்கும் அம்பலக்காரர்களுக்கும் பகை ஏற்பட்டால் அதனால் பாதிக்கப்பட போவது அம்பலக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் மட்டுமல்ல, அந்தந்த அம்பலங்களில் வசிக்கக்கூடிய அப்பாவி மக்களும் தானே. ஆங்கிலேயரின் ஆதிக்க வெறியால் தங்களது அம்பலக்காரர்களுக்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்மானமுள்ள திராவிட தமிழ் வீரர்கள் தங்கள் உயிரை துச்சம் என நினைத்து அம்பலக்காரர்களின் இன்னுயிரை காக்க எழுச்சி கொள்வார்களே. அத்தகைய மறவர்களின் உயிருக்கு எந்த தீங்கும் நேராமல், அவர்களது மனைவியரின் மாங்கல்யம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தாங்கள் இந்த அளவிற்கு அந்த ஆங்கிலேயரோடு உறவாடிக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தானே தமிழகத்தின் சில பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பல பகுதிகளில் பிரச்சனைகள் ஏதுமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. போதும் லலிதா, போதும். ஏதோ உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வாய் என்று பார்த்தால் நீ என்னவென்றால் ஒரு நீண்ட பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகிறாய். சுவாமி, நான் என்ன இல்லாததையா இருக்கிறது என்று சொன்னேன்? உள்ளதைத்தானே சொன்னேன். சரி சரி சரி, இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் வந்த விஷயத்தை பற்றி பேச முடியாமல் போய்விடும். சுவாமி, தாங்கள் கேட்டதால்தான் ஏதோ ஒன்று இரண்டை சொன்னேன். வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன். தாங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள். சுவாமி, எதுவாயினும் அதை சொல்வதற்காக தாங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானே நேரில் வந்து பார்த்திருப்பேனே. தெரியும் நாதமுனி, நீ என்னை காண வேண்டும் என்பதற்காக என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்ததாக சொன்னார்கள். நீ என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் நேரிலேயே தெரிந்து கொள்ளலாம் என்று வந்துவிட்டேன். என்ன விஷயமாக என்னை காண வந்தாய் நாதமுனி? எல்லாம் நல்ல விஷயம்தான் சுவாமி. பாகனேரி அம்பலக்காரனின் தங்கை கல்யாணிக்கு வடிவு நாட்டியம் கற்றுத்தர சுந்தரி சம்மதம் சொல்லிவிட்டாள். அதை பற்றி தெரிவிக்கத்தான் தங்களை தேடி வந்தேன். அப்படியா? மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்தான். சுந்தரி சற்று குழப்பத்தில் இருந்து விட்டாள். அதனால்தான் அவளால் உடனடியாக ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. ஏதோ அவளது பிடிவாதத்திலிருந்து சற்று கீழே இறங்கி வந்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயம்தான். சுந்தரியிடமிருந்து இதற்கான சம்மதத்தை பெறுவதற்குள் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும். அப்படியா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? சுந்தரிக்கு தற்போதுள்ள சூழ்நிலையை புரிய வைப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. என்ன செய்வது லலிதா? சில பிரச்சனைகளை சரி செய்ய கால அவகாசங்கள், பிரயத்தனங்கள் தேவைப்படுகின்றன. அப்படி ஒரு காரியத்தை தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதற்கான பலனும் நல்ல விதமாகத்தானே அமைந்திருக்கிறது.
சுந்தரி இந்த அளவிற்கு மனம் மாறியதே பெரிய விஷயம்தான். சரி சுவாமி, எல்லாம் நல்லபடியாக அமைந்து விட்டது. நல்லதொரு நாள் பார்த்து வடிவை பாகநேரிக்கு அனுப்பி கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சியை தொடங்கிவிட வேண்டியதுதான். அதற்கான நாளை தாங்கள் தான் கணித்து சொல்ல வேண்டும். கணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்று மிகவும் நல்ல நாள். இன்றே பயிற்சியை தொடங்கிவிட வேண்டியதுதான். இன்றைக்கேவா? ஏன், அதனால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இப்போதுதானே எங்களது சம்மதத்தையே தெரிவித்திருக்கிறோம். இதை பாகநேரி அம்பலக்காரரிடம் தெரிவித்து அவர்களுடைய சம்மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாளுக்குவேளியின் எண்ணம் என்ன? தன் தங்கை கல்யாணிக்கு சிறந்த நடன ஆசிரியை கொண்டு நடனம் கற்றுத்தர வேண்டும். அதை சுந்தரி செய்தால் என்ன, அல்லது அவள் தங்கை வடிவு செய்தால் என்ன? வடிவு யார்? உன்னுடைய சிஷ்யை தானே, உன்னால் உருவாக்கப்பட்டவள் தானே. உனக்குள் உள்ள எல்லா திறனும் வடிவிடம் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இதற்காக பாகநேரி சென்று அவர்களுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நல்ல காரியத்தை எப்போதுமே தள்ளி வைக்க கூடாது. அதனால் வடிவு இன்றே பாகநேரிக்கு புறப்படட்டும். நாட்டிய பயிற்சியை தொடங்கட்டும். இருந்தாலும் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு. அக்கா, ஐயர் தான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறாரே, பிறகு எதற்கு தயங்க வேண்டும்? மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வெள்ளையர் பேச்சுக்கு மறு பேச்சு ஏதம்மா? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து விடுவோம். இன்றே பாகநேரிக்கு புறப்பட்டு விடுவோம். வடிவு, முதன்முறையாக ஒருவருக்கு பயிற்சி கொடுக்க போகிறோமே என்று எதற்காகவும் எள்ளளவும் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக உனது நடன ஆசிரியை பயிற்சியை தொடங்கு. அக்கா, எல்லாவற்றிற்கும் நீதான் எனக்கு மனதளவில் துணையாக இருந்து அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டும். நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உன் மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி பயிற்சியை கொடு. ஒருவருக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கும் போது அடுத்தவரிடம் கேட்டுதான் கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி செய்தால் அது முழுமையான பயிற்சியாக இருக்காது. நாட்டிய பயிற்சிக்கென்று சில வரைமுறைகள் உண்டு. அந்த முறையிலிருந்து சிறிதும் விலகாமல் உன் கடமையை செய். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் சிறிது பயமாக இருக்கிறது அக்கா. இதனால் உனக்கு ஏதும் அவப்பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாதல்லவா? வடிவு, இதற்காக நீ அணு அளவு கூட அச்சப்பட தேவையில்லை. வாளுக்குவேளி தன் தங்கை கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பது அவளை ஆடலரசியாக ஆக்க வேண்டும், இல்லை நாட்டிய தாரகையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. கல்யாணியை ஒரு பட்டணத்து மாப்பிள்ளைக்கு மணமுடித்து வைக்க விரும்புகிறார். மாப்பிள்ளை வீட்டார் மணமகளுக்கு நாட்டியம் தெரிந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள். அதற்காக தான் இந்த முயற்சி. இதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்திற்கும் மேலாக உனக்குள் ஒரு நல்ல திறமை இருக்கிறது. அந்த திறமையை உனக்கு அளித்திருக்கிறாள் உன் அக்காள் சுந்தரி. உன்னால் ஒருபோதும் உன் அக்காவிற்கு எந்த அவப்பெயரும் ஏற்படாது. தைரியமாக நீ பாகநேரிக்கு போ. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வருகிறேன். சுவாமி. வடிவு, நானும் கோயிலுக்குத்தான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த இறைவனாரிடம் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். தைரியமாக இரு. லலிதா, நீ சென்று பயணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய். நான் வண்டிக்கு ஏற்பாடு செய்து விட்டு வருகிறேன். சரி சுவாமி.
என்ன ஜம்புலிங்கம், ஏதோ பேச வேண்டும் என்று என்னை இங்கே வரச் சொன்னாய் என்பதற்காகவே என் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இங்கு வந்தேன். ஆனால் நீயோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஏதோ யோசித்துக் கொண்டு வருகிறாயே. ஆமாம், நான் தான் என் ஆள் மூலம் உன்னை இங்கே தனியே வரச் சொன்னேன். ஆனால் நீ இங்கு வந்த பிறகு, உன்னை பார்த்த பிறகு எதற்காக வரச் சொன்னேனோ அதை பற்றி பேசுவதா வேண்டாமா என்று குழப்பமாக இருக்கிறது. உறங்காப்புலி, இரு, ஏன் புறப்பட்டு விட்டாய்? ஒரு குழப்பவாதி பேச்சை கேட்டு நான் இவ்வளவு தூரம் வந்ததே தவறு. சொல்வதா வேண்டாமா என்று யோசிப்பவனோடு இதற்கு மேலும் நான் நேரத்தை வீணடிப்பது அதைவிட தவறு. அதனால் தான் போகிறேன். இல்லை இல்லை, நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறேன். சொல். கர்னல் அக்னியோ உன் மீது சந்தேகப்படுகிறார். அதை பற்றி சொல்வதற்காகத்தான் உன்னை இங்கே வரச் சொன்னேன். என்ன? கர்னல் அக்னியு என் மீது சந்தேகப்படுகிறாரா? ஏன்? மேஜர் கிரே தங்கியிருந்த முகாம் செவத்தையா தலைமையில் வந்த ஒரு கூட்டத்தால் தாக்கப்பட்டதல்லவா? ஆமாம். அந்த தாக்குதலில் உனக்கும் வல்லத்தரையனுக்கும் தொடர்பு இருக்கும் என்று நம்புகிறார். இது என்ன அபாண்டம்? எங்கோ காட்டில் மறைந்திருந்து ஒரு கூட்டத்தோடு வந்த சிவத்தையா மேஜர் கிரேவை தாக்கினார். பட்டமங்கலத்தில் இருக்கும் எங்களை ஏன் கர்னல் அக்னியு சந்தேகிக்க வேண்டும்? ஏதும் தெரியாதது போல் கேட்கிறாயே. பயங்கரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அப்பாவி போல் சென்று பதுங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. என்னமாய் திட்டம் தீட்டி எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கிறீர்கள். என்ன ஜம்புலிங்கம், நீயே அருகிலிருந்து பார்த்தது போல் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். நான் பார்க்கவில்லை, ஆனால் மேஜர் கிரே பார்த்திருக்கிறாரே. முகமூடி அணிந்த ஒருவன் தான் அங்குள்ளவர்களை கடுமையாக தாக்கினான் என்கிறாரே. அது நிச்சயம் வல்லத்தரையனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்னல் அக்னியோ சொல்கிறார். இல்லவே இல்லை, எனக்கு தெரியாமல் வல்லத்தரையன் எதுவும் செய்ய மாட்டான். நீ வல்லத்தரையனுக்கு தெரியாமல் ஆங்கிலேயரோடு கூட்டு வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி அவனும் உனக்கு தெரியாமல் சிவத்தையாவோடு கூட்டு சேர்ந்திருக்கலாம் இல்லையா? எப்படியோ 2 பேரும் சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடுகிறீர்கள். இப்படியெல்லாம் செய்ய எனக்கு தெரியாதப்பா. ஆமாம் ஆமாம், உனக்கு இதெல்லாம் தெரியாது. மருது பாண்டியர்களை பிடிக்க உதவி செய் என்று அக்னியு கேட்டால் அவர்களை அக்னியு துரையின் பாதுகாப்புடனேயே அழைத்து சென்று அனுப்பி வைக்க தெரியும். சுந்தராம்பாளை அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னால் வனிதாமணியை அழைத்துக் கொண்டு வர தெரியும். அம்பலக்காரர்களாகிய எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தெரியாதப்பா. ஆரம்பித்து விட்டாயா? அப்படி இப்படி என்றால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று பெருமை பேச தொடங்கி விடுவாய். நீ ஒரு ஊருக்குத்தான் ஜமீன்தார், நான் பல ஊர்களை கையில் வைத்திருக்கும் அம்பலக்காரன் என்று பேசி என்னை அவமதிப்பாய். ஆனால் உனக்குரிய அம்பலத்தை உன் தம்பியிடம் தந்துவிட்டு இங்கு வந்து நிரந்தரமாக தங்கிவிட்ட உனக்கு இப்படி எல்லாம் பேச என்ன தகுதி இருக்கிறது சொல்? வேண்டாம் ஜம்புலிங்கம், விவகாரம் செய்யாதே. வேண்டாம் உறங்காப்புலி, என்னை அவமதிக்காதே. உன் பேச்சை கேட்டுக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்தேன் பார். என்னை சொல்ல வேண்டும். உனக்கு அக்னியுவிடம் உள்ள நிலையை சொல்லி எச்சரிக்கை வந்தேன் பார். எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். அதை நாங்கள் தருகிறோம். நீ என்ன எங்களுக்கு கொடுப்பது? எங்களுக்கு கொடுப்பதற்கென்று எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம், பிரிட்டன் ஏகாபத்தியமே உங்களுக்கு சொந்தம் தானே. அவர்களுக்கு தர வேண்டியதை தந்து பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வீர்களே. வைரமுத்தா, நாங்கள் தனிமையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ எதற்கு தேவையில்லாமல் இங்கு வந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய்? அதுதானே, எங்களுக்குள் 1000 இருக்கும். நீ எதற்கு அதை பற்றி பேசுகிறாய்? ஓ, 1000 இருக்கிறதா? அப்படி என்றால் ஆளுக்கு 500 என்று பிரித்துக் கொள்ளுங்களேன். உறங்காப்புலி, இனி நாம் உருப்படியாக எதையும் பேச முடியாது. நான் வருகிறேன், பிறகு சந்திப்போம். என்ன மாமா, இதுவரை நாட்டை பிரிப்பது, மக்களை பிரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள். இப்போது காதலை பிரிக்கும் காரியங்களிலும் ஈடுபட ஆரம்பித்து விட்டீர்கள் போல் தெரிகிறது. என்ன சொல்கிறாய் வைரமுத்தா? நீ சொல்வது எதுவும் எனக்கு புரியவில்லையே. ஏதோ என்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மையைத்தான் செய்கிறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மையை செய்கிறீர்கள், எப்படியெல்லாம் நன்மையை செய்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியுமே. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல் உங்களை எங்களோடு இணைத்துக் கொண்ட, எங்களை காட்டிக் கொடுத்து ஆங்கிலேயருக்கு நன்மை செய்கிறீர்கள் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். என் அண்ணனும் அம்மாவும் தான் இன்னும் உங்கள் சுயரூபத்தை உணராமல் இருக்கிறார்கள். சில உண்மைகளை சொல்லி புரிய வைக்க முடியாது, தானாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன். வைரமுத்தா, நீ எதற்கு இப்போது இந்த உளறுவாயனையும் உடன் வைத்துக் கொண்டு தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்? வைரமுத்தா, இவர் என்னை இப்படி அவமதிப்பதை பார்த்து கொண்டு நீ பேசாமல் இருக்கிறாயே, இதற்கு நீ பதில் சொல்கிறாயா அல்லது நான் பதில் சொல்லட்டுமா? நீ எதுவும் சொல்லாத அறிவழகா. பிறகு அவர் சொன்னது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தியது போல் ஆகிவிடும்.
வைரமுத்தா! நீ பேசாமல் இரு. நான் என் அருமை மாமாவிடம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆதலால் நானே பேசிக் கொள்கிறேன். சரி மாமா, நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்காதீர்கள். அதிலும் என் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்தால் வீணாக மூக்கரப்பட்டு நிற்கும் நிலை வந்துவிடும். என்னை எவரிடமாவது சிக்க வைக்க நினைத்தால் உங்கள் நிலை சிக்கலாகிவிடும். உங்களுக்கு தோல்விதான் ஏற்படும். நீ எதை நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும் வைரமுத்தா. ஆனால் அதில் உள்ள உண்மையை நான் நன்றாகவே அறிவேன். பட்டமங்கலத்துக்கு பகையாக இருக்கும் பாகனேரி பெண்ணை நீ காதலிக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். இன்றில்லாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் நான் அதை வெளிப்படுத்தியே தீருவேன். நீங்கள் எதற்கு அதற்காக சிரமப்பட வேண்டும்? நானே ஒரு நாள் அதை எல்லோரிடமும் சொல்லத்தான் போகிறேன். நான் கல்யாணியை காதலிக்கிறேன். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன்.